ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்டியாக கொய்யா மாக்டெயில் எப்படி பண்ணலான்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சூப்பரான சம்மர் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இந்த மாக்டெயில் பொறுத்தவரை இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நார்மல் ட்ரிங்கை விட நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கொய்யா ஜூஸ் நம்ம கடைகளில் வாங்காமல் வீட்டிலே ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4லேருந்து 5 புதினா இலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் ஒரே ஒரு பழுத்த கொய்யாப்பழம், இதை நல்லா சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட அரை லெமன், பகுதியாக கட் பண்ண லெமன் வந்து சீடு எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகாய் தூள் வந்து சேர்க்குறோம். உங்ககிட்ட பிளாக் சால்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு இது வடிகட்டி எடுக்கணும். அரைக்கும் போது கொஞ்சமாக தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இதை நல்லா வடிகட்டிடுங்க. அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய சீடெல்லாம் நம்மளுக்கு தனியாக கிடைக்கும். இந்த மாதிரி இதை வந்து நம்ம வேஸ்ட்டில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கொய்யாவோட ஜூஸ் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஜூஸாக ரெடி பண்ணிடலாம். இதுக்காக 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக புதினா இலை மட்டும் நம்ம வந்து ஒன்று போட்டுக்கலாம். நல்லா ஃப்ளேவராக வாசனையாக இருக்கும். இப்போ இதில் லெமன் வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ண அந்த கொய்யா இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கப்பில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஸ்ப்ரைட் ஜூஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம சேர்க்கலாம். ஸ்ப்ரைட், 7up எது வேணால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து வாங்கினோம் அப்படின்னா 2 கப்புக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக சரியாக இருக்கும். இப்போது இது கொஞ்சமாக விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஸ்ப்ரைட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனேவே நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக ஐஸ் க்யூபும் போட்டுக்கலாம். இந்த ஜூஸை பொறுத்தவரை ஒரு எனர்ஜி ட்ரிங்காக கூட இருக்கும். நம்ம சட்டுன்னு இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமாக உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இந்த மாதிரி செஞ்சு குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ட்ரிங்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.